18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, நானே உனக்கான சோதனைகளை எல்லாம் முடிச்சு கொடுத்து உனக்கான சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு முடிவெடுத்து உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் அதுக்குள்ள உன்னை பிடிக்காத ஒரு சிலர் வேணும்னே உனக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்காக உன்னை தேடி வர்றாங்க. இந்த நேரத்தில் நீ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த கருப்பசாமியை முழுசா நம்பினா நீ எல்லாவற்றையும் தாண்டி வெளி வந்து விடுவாய் என் செல்லுவி. உனக்கு வேணும்னே சோதனைகளையும் கஷ்டங்களையும் கொடுக்க வரும் அந்த நபர் யாருங்கிறத இப்போது உனக்கு சொல்ல போறேன். தெளிவா கேளு. உன்னை சுற்றி இருக்க மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக பழக ஆரம்பி. யாரா இருந்தாலும் நீ ஜாக்கிரதையா பேசு. அதே நேரத்தில் நேர்மையா நடந்துக்கோ. மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் பேசு. அதே நேரத்தில் அன்பையும் பாசத்தையும் வெளியே காட்ட தவறாதே. அடக்கமாக நல்ல எண்ணங்களோட உண்மையாக வாழக்கூடிய உன்னை அவ்வளவு சீக்கிரமாக யாரும் கீழே தள்ளவோ சாய்க்கவோ நான் அனுமதிக்க மாட்டேன். உன் கூடவே இருந்து நல்லவங்க போல நடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நபர் தான் இப்போது உனக்கான கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. ஆனா எல்லாத்தையும் அறிந்த இந்த கருப்பன், உனக்கு பாதுகாப்பாக இருக்கிற இந்த கருப்பன் அவ்வளவு சுலபமாக அவங்க நினைச்சதை நடக்க விடமாட்டேன் என் செல்லமே. நீ ஆத்திரப்பட்ட 1000 வார்த்தைகளை பேசினாலும் எப்போதுமே அன்பான நல்ல மனசோட இருப்பன்றது எனக்கு தெரியும். ஆனா அவங்க உன் வார்த்தையில இருக்கிற கோபத்தை தான் பார்த்தாங்களே தவிர உன் அன்பின் ஆழத்தை பார்க்கல. அதனாலதான் உன் வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கணும், உன்னை பழிக்கு பழி வாங்கணும். நீ அறியாம செஞ்ச தவறுகளுக்கும் தெரியாம பேசின பேச்சுக்களுக்கும் திரும்ப செய்யணுன்ற எண்ணத்தோட உன்னை தேடி வர்றாங்க. ஆனா அவர்களுக்கு நீ யாரு, உன் நல்ல மனசு என்னங்கிறதையும் நான் புரிய வைக்கிறேன். நீ தைரியமாக இருக்க பாரு என் செல்லமே. நீ நல்லா வாழணும்னு ஆசைப்பட்ட போது உன்கிட்ட காசு பணம் வசதி இல்லை. ஆனால் இன்னும் கூடிய சீக்கிரம் உனக்கு நல்ல வசதி வந்த பிறகு அதை சந்தோஷமா ரசிச்சு அனுபவிச்சு வாழ்றதுக்கு உனக்கு வயசு இருக்காது. இதுதானே வாழ்க்கையின் தத்துவம். மனுஷன் வாழ வேண்டிய வயசுல எல்லாம் கஷ்டப்பட்டு உழைச்சு ஓடா தேஞ்சு போறான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சம்பாதிச்சு சேர்த்து வச்சு நிம்மதியா வாழலான்னு நினைக்கும் போது அவனுக்கு வயசு முதுமையாகி அவன் எதையுமே அனுபவிக்க முடியாம மூளையில முடங்க வேண்டியதாகிறது. இனிமேலாவது வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை வாழ்ந்துடு. சம்பாதிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க மறக்காதே. தேவைக்காக நீ தேடின விஷயங்கள் எல்லாம் இப்போ உனக்கு கிடைக்க போகுது. உன்னை சுற்றி இருக்கிற பொய்யான உறவுகளும் நேரத்திற்கேற்றாற் போல பேச்சை மாற்றி பேசக்கூடிய போலியான அன்பு கொண்ட மனிதர்களும் உன்னை விட்டு விலகிறதுக்கான நேரமும் அவங்க யாருங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் இப்போ வந்துடுச்சு என் செல்லமே. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் இப்போ இந்த கருப்பசாமி நிறைவேற்றி கொடுத்து உன் மனசுக்கு நிம்மதியை தரப்போறேன். சொந்தம்னு 1000 உறவுகள் உன் பக்கத்திலேயே இருந்தாலும் உன் கையில் பணம் இருந்தால் மட்டும்தான் உன்னை தேடி வருவாங்களே தவிர, பணம் இருந்தால் மட்டும்தான் அந்த உறவுகள் உன்னை சொந்தம்னு சொல்லிக்குவாங்களே தவிர, காசு பணம் இல்லைன்னா உன்னை ஏளனமாகவும் இலக்காரமாகவும் தான் பார்ப்பாங்க. எப்போவுமே காசு பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மரியாதையும் இல்லாதவனுக்கு ஒரு மரியாதையும் தான் இந்த பூமியில் இருக்குது. எதுதான் என் வீடு, நான் பிறந்த வீடா இல்லை புகுந்த வீடான்னு பல பெண்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யுது. பிறந்த வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், இனிமே அதுதான் ஓ வீடுன்னு. ஆனால் புகுந்த வீட்டில் என்ன நினைக்கிறாங்க, இது புகுந்த வீடு, அந்த பொண்ணு எப்படினாலும் அவங்க வீட்டை தான் பெருசாக நினைப்பான்னு எந்த இடத்தையுமே உனக்கு முழுசாக கொடுக்காம இருக்காங்க. கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவங்களை விட கஷ்டத்திலே வளர்ந்தவங்களுக்கு தானே தெரியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ வலியையும் வேதனையையும் கொடுக்கும்னு. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் வலியையும் வேதனையையும் போக்கி உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக இந்த கருப்பசாமி நான் இருக்கேன்றத நீ மறவாதே என் தங்கமே. நீ நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கையை நான் மாத்துறேன். நீ விரும்புவதையெல்லாம் விரைவில் பெறுவாய். உன் வாழ்க்கையில் எல்லா மங்களங்களும் உண்டாகும். என்னை வணங்கியும் உன்னுடைய கஷ்டம் குறையலை, கவலை மறையலை நினச்சி வருத்தப்படாமல் பொறுமையாக இரு. உனக்குன்னு நான் ஒரு இப்போது தரமான அற்புதங்களை உன் வாழ்க்கையில் அள்ளி தரப்போகுது. உனக்கு எதை இருக்கிறதுனால எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு அர்த்தம் இல்லை. யார் யாரோ உனக்கு எத்தனையோ ஏமாற்றங்களை கொடுத்த போதும், காசு பணம் அது இதுன்னு பொய்யா பேசி போலியா நடிச்சு ஏமாத்தின போதும் எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சு தான் இப்போது நீ வாழ்ந்துகிட்டு இருக்க.
அப்படிப்பட்ட நல்ல குணத்தோட நல்ல பிள்ளையாக வாழ்ந்து வரும் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நான் அறிவேன். உன் கூட இல்லாததையும் உனக்கு கிடைக்காததையும் நினச்சி மனசு கலங்காம மௌனமாக இரு. அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே. நீ எதுக்காக என் கூடவே இருக்கன்னு நீ நிழலை பார்த்து கேட்டினா அந்த நிழல் சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்லும் தெரியுமா? உன் கூட கடைசி வரைக்கும் யாரும் வரப்போறதில்ல, நான் தான் உனக்கு துணைன்னு அந்த நிழல் சொல்லும். ஆனால் அந்த நிழலுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இருட்டில் அந்த நிழல் கூட உன் கூட வராது. ஆனால் இருட்டுன்னு ஒரு விஷயம் இருக்கிறதே அந்த நிழலுக்கு தெரியாது. வெளிச்சத்தை மட்டுமே பழக்கப்பட்ட அந்த நிழல் இருட்டில் உனக்கு துணையாக வராதது போல இந்த கருப்பசாமி இருக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கவலை, எவ்வளவு இருளான துன்பமான பிரச்சனை நீ எது வந்தாலும் நான் உன் கூடவே இருந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றுவேன். சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது போல சில விஷயங்கள் உனக்கு கிடைக்காம இருக்கலாம். ஆனால் அதுக்காக கோபப்படவோ வருத்தப்படவோ வேணாம். உன்னை விட்டு போனது எதுவுமே உனக்கானது அல்ல, எல்லாமே ஒரு மாயைதான். உனக்கானதை இந்த கருப்பன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து தருவேன். என் மேலே கோபப்படாம பொறுமையாக இரு. நான் தரும்போது அனைத்தையும் பெறுவதற்கு நீ தயாராக இரு. நீ கேட்டவனே எல்லாத்தையும் உன் கைகளில் கொடுத்துடணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனால் உன் கர்மவினை அதை தடுக்கிறதல்லவா? உன் கர்மவினை மட்டுமல்ல, உனக்கு எதிரியாக இருந்து இப்போ சோதனைகளை கொடுத்த நபர் கூட இதற்கு முன்பாக உன் கூடவே இருந்து துரோகம் செஞ்சு கெட்ட எண்ணத்தோட உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு நல்லது நடக்க விடாமல் தடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் இப்போது எல்லாத்தையும் எல்லாரையும் அழித்து ஒதுக்கி வச்சு விலக்கி வச்சு உனக்கான கர்ம வினைகளை தீர்த்து வச்சுட்டு உனக்கானதை சிறப்பாக உன் கைகளில் கொடுக்க போகிறேன். என்ன நடந்தாலும் என்ன ஆனாலும் தனியாக நின்று தைரியமாக எதிர்கொள்ள ஆரம்பிச்சிட்டினா உன் பலம் என்னன்னு உனக்கு புரியும். நீ என்ன செய்தாலும் உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு முழுமையாக நம்பு. உன் நம்பிக்கை கொண்ட கண்களால் நீ என்னை பார்க்கும்போது நான் நிச்சயம் உனக்கு மேலான உயர்வை தருவேன். உயர்வான உயர்ச்சியையும் வெற்றியையும் கூட நிச்சயமாக தருவேன் என் செல்வமே. அப்பா நல்லவராக இருப்பதை எப்போது எங்கே நிறுத்தணும்னே எனக்கு சத்தியமாக புரியலை. நான் எல்லாருக்கும் நல்லது தான் நினச்சேன், எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சேன். ஆனால் இன்னுமே என் வாழ்க்கையில் துன்பமும் துயரமும் இருக்குதுன்னு தானே நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. உன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உன்னை கஷ்டப்படுத்திய உறவுகளை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். யார் என்ன தவறு செஞ்சாலும் அதை மன்னித்து மறக்கிறதுக்கு உன்னால் முடியலைனாலும் முடிஞ்ச அளவு அதை மன்னிக்க கற்றுக்கிட்டேன். உன்னை சுற்றி இருக்கிறவங்களையெல்லாம் சிரித்து சந்தோஷமாக வச்சுக்கணுன்னு தான் நீ நினச்சிருக்க. அப்படிப்பட்ட உனக்காக யாருமே வந்து துணையாக நிற்க மாட்டாங்க. உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா உனக்கு ஆறுதல் சொல்லவோ அரவணைக்கவோ உனக்கு சிரிப்பை உண்டாக்கவோ யாருமே முயற்சி செய்யலைன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இது நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. ஒவ்வொரு மனிதரும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்தில் வருவாங்க போவாங்க. எல்லாமே மாறிக்கிட்டு இருக்க நிலையில்லாத இந்த உலகத்தில் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய காலம் தேவைப்படுது. இப்போது கூட ஒரு சிலர் உன்னை புரிஞ்சுக்காம தப்பாக நினச்சிட்டு தானே உனக்கு கெடுதல் செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்காங்க. உன் உணர்வுகளின் வெளிப்பாடு என்னன்னு எனக்கு தெரியும். அதை அவர்களுக்கும் நான் புரிய வைக்கிறேன். நீ உண்மையிலேயே அவசரப்பட்டு பதட்டப்பட்டு ஏதாவது செஞ்சிருவ பேசிடுவே தவிர உன் மனசில் எந்த கெட்ட எண்ணமும் எந்த கெட்டதும் இல்லைன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் அதை எல்லாருக்கும் நான் தெரிய வைக்கிறேன். நீ எப்போதும் நல்லா இருப்ப. நீ யாரையும் பின்னால் புறம் பேசியது கிடையாது, யாரையும் குறை சொல்லி கொடுமைப்படுத்தினதோ கஷ்டப்பாக பேசினதோ கிடையாது, யார் மனசையும் காயப்படுத்தினது கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் மோசமான அனுபவங்களையும் நிறைய பாடங்களையும் கற்றுக்கிட்ட. போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நிறைய கஷ்டப்பட்டுட்ட தானே. அதனால தான் உன்னை காப்பாற்றி உனக்கு வழித்துணையாக நான் இருந்து வழிகாட்டியாக மாறப்போகிறேன். உன் நம்பிக்கையின் மூலமாக தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நிச்சயமாக உன் நம்பிக்கையை காப்பாற்றி நீ நினச்ச விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்க நானும் தயாராயிட்டேன். நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களுக்கும் நான் செவி சாய்த்து விட்டேன் என் செல்லமே. ஒரு இலக்கை நீ அடையணும்னு முடிவெடுத்ததுக்கப்புறம் அதில் வரக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் அனுபவித்து கடந்து வந்துதான் ஆகணும். உன் தன்னம்பிக்கையின் பலமும் பலவீனமும் எல்லாமே இப்போது உனக்கு புரிய வரும். தன்னம்பிக்கை இருக்கிற இடத்துல பலவீனம் எதுவுமே இருக்காது. உறுதியாகவும் விடாமுயற்சியாகவும் நிச்சயமாக நீ வெற்றியை பெற்றே தீருவாய்.
நீ முயற்சியை கைவிடாத வரைக்கும் வெற்றியும் உன்னை கைவிடாது. ஒரு விஷயம் நீ நினைச்சது போல நடக்கலைங்கிறதுக்காக அதில் முயற்சி செய்யறதை நிறுத்திடாத. தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நீ நினைச்ச அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் அத்தனையிலிருந்தும் உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்புங்கிறத நான் ஒருபோதுமே மறக்க மாட்டேன்.